வெல்கம் பேக். இது உங்கள் ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல். பிஜேபி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன சிஜேபி அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து சிஜேபின்னு ஓப்பன் பண்ணதா பார்த்தீங்கன்னா 20 மில்லியனுக்கு மேலே ஓப்பன் பண்ண உடனே அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃபாலோவர்ஸை கொண்டு அள்ளி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் பார்த்துட்டு இருந்தோம். அது நேஷனல் லெவல் தாண்டி வேர்ல்டு லெவலில். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் 6ஆம் தேதி அதோடைய தலைவன் அமெரிக்காவில இருந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணது. அந்த தலைவன் டெல்லி 6ஆம் தேதி வந்துட்டு டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தர்ல ஒரு அமைதியான போராட்டம் வைக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிஜேபி அந்த கணக்கை வந்து சமூக வலைதளத்துல இருந்து உடனே வந்து முடக்கினாங்க. அது முடக்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய 50% பேர் வந்து பாகிஸ்தானியர்கள் தான் வந்து அதுல ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து வெளிநாட்டுடைய ஏதாவது அச்சுறுத்தல் ஏதாவது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த கணக்கை முடக்கினதா வந்து அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க மத்திய அரசு, பிஜேபி கவர்மெண்ட். ஓகேங்களா? ஆனா அதுல பாத்தீங்கன்னா அது வந்து அப்படி இல்ல, 99% இந்தியன்ஸ் தான் அதுல இருக்கிறாங்க அந்த கணக்குல ஃபாலோவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டோம். கொஞ்சம் பேர் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போல சில மக்கள், வெளிநாட்டு மக்கள் இருக்கிறாங்க அண்டை நாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வந்து நம்ம படிச்ச பட்டதாரி இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா வேலையும் இல்லாம வேலைக்கும் போகாம ஒரு கருப்பாம்பூச்சிகள் போல வந்து நம்ம நாட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, வேலை செய்யாம வந்து சோம்பேறித்தனமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, வெட்டியா வந்து இது பொழுதுபோக்கா ஆகிட்டு வேலை சம்பாதிக்காம அப்படி உருப்படாம இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வெளியிட்டார். அதன் விளைவாகத்தான் இந்த அபிஜித் ஆப்கே என்ற ஒரு இளைஞர் வந்து அமெரிக்காவில இருந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி, நாங்கெல்லாம் இந்தியாவில் அப்படிலாம் எங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இப்படி செய்யறாங்களா அப்படின்ற ஒரு வெறுப்பு உணர்ச்சியோட இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி இதை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும் சொல்லி தான் இதை கிரியேட் பண்ணாரு. மறுபடியும் மீண்டும் அந்த கணக்கை முடக்கினாலும் மத்திய அரசு 6ஆம் தேதி யூஎஸ்ல வந்து ஒரு அமைதியான போராட்டத்தை வைக்க போறான்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது பத்தின கருத்துக்கள் கமெண்ட் எதுவாக பதிவு செய்யுங்க. மேலும் இது மோடி பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் ரீதியில அப்படின்றத மறக்காம உங்க கருத்தை பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த நல்ல தகவலை சந்திப்போம்.